சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் ஆழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தமிழ் சினிமாவில் எந்தெந்த இடங்களில் படப்பிடிப்பு நடத்தினார்கள், தமிழ் சினிமாக்கள் எங்கெங்கு எந்தெந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணாங்க என்பது பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரிப்பாறைங்கிற மலை கிராமத்தில் எடுத்த படங்கள் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரிப்பாறை மலை கிராமத்துக்கு நீங்கள் எப்படி வரணும் என்று பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கீரிப்பாறைங்கிற மலை கிராமம் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 55வது கிலோமீட்டரிலும், கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து ஒரு 35வது கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமாக இருக்கும் நாஞ்சில் நாடு என்று செல்லமாக அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கீரிப்பாறை மலை கிராமத்துக்கு நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து வந்தீங்கன்னா, நாகர்கோவில், வடசேரி, புத்தேரி, நாவல்காடு, ஈசாத்திமங்கலம், தோரங்காடு, தெட்டிவளை, அழகியபாண்டிபுரம், தடிக்காரங்கோணம், கீரிப்பாறை, காளிகேசம் இந்த வழியாக வந்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து சரியா 35வது கிலோமீட்டரில் இந்த கீரிப்பாறை மலை கிராமம் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை பிரதேசமான கீரிப்பாறை, காளிகேசம் பகுதிகளுக்கு நான் இன்னைக்கு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெய்துட்டு இருக்கு. மழையில் பயணமே செய்ய முடியல. வண்டியில் அங்கங்கே அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் நின்று தான் நான் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கீரிப்பாறை ஊர் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ஒரு மலை பிரதேசம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 55வது கிலோமீட்டரிலும், கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து 35வது கிலோமீட்டரிலும் அமைந்துள்ள இந்த கீரிப்பாறை கிராமம் ஒரு மலையில் அமைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் தான் இந்த கீரிப்பாறை, காளிகேசம் இந்த பகுதிகள் எல்லாம். இந்த கீரிப்பாறை, காளிகேசம் பகுதிகள் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஊட்டி, கொடைக்கானல் என்றும் செல்லமாக அழைக்கப்பட்டு வருகிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கீரிப்பாறை மலை கிராமம், அப்புறமா அதுக்கு பக்கத்தில் அமைந்துள்ள காளிகேசம் இந்த பகுதிகளெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சுற்றுலா தலமும் கூட. நிறையா சுற்றுலா பயணிகள் இங்கே வருவாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கீரிப்பாறை மலை கிராமம். கீரிப்பாறை மலை கிராமத்துக்கு அருகில் ஒரு 2 கிலோமீட்டரில் அமைந்துள்ள காளிகேசம் மலை கிராமம். இந்த கீரிப்பாறை கிராமம், அப்புறமா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய காளிகேசம் இந்த பகுதிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்களே நிறைய பேர் சுற்றி பார்க்க வருவாங்க. இது ஒரு கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் ஒரு சுற்றுலா தலமாக அப்போது ரொம்ப காலமாக வழங்கி வருகிறது. ஷூட்டிங் ஸ்பாட்டு மலை கிராமத்தில் அமைந்துள்ள கீரிப்பாறை மற்றும் அதுக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் அமைந்துள்ள காளிகேசம்ங்கிற ஊர், இந்த இடங்களெல்லாம் வனத்துறைக்கு தமிழக அரசின் வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம். கீரிப்பாறை அப்புறமா காளிகேசம் இந்த 2 மலை கிராமங்களையுமே கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எப்படி பார்த்து வர்றாங்கன்னா, ஒரு ஊட்டியாகவும் ஒரு கோடைக்கானலாகவும் தான் பார்த்து வர்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த கீரிப்பாறை அப்புறமா காளிகேசம் இந்த இடங்களுக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக சுற்றுலா வருவாங்க. இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறமா போவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமமான காளிகேசம் அப்புறமா காளிகேசத்துக்கு அருகில் அமைந்துள்ள கீரிப்பாறை இந்த 2 ஊர்களுமே
சூப்பரான சுற்றுலா தலங்கள். அதாவது ஊட்டியில் இருக்கிறது மாதிரி, கொடைக்கானல் இருக்கிறது மாதிரி எல்லா அம்சங்களும் இந்த கீரிப்பாறை காளிகேசம் மலை கிராமங்களில் அமைந்துள்ளது. நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை பிரதேசத்தில் அமைந்துள்ள கீரிப்பாறை அப்புறமா காளிகேசம் பகுதிகள். பார்த்தீங்கன்னா இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, பெரிய காடுகளுக்கு நடுவில் ஓடக்கூடிய பெரிய ஆறுகள் இருக்கு, மலைகள் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல அணைகளில் ஒரு அணை, பெருஞ்சாணி அணை என்று சொல்லக்கூடிய ஒரு அணையின் கடைசி நீர்பிடிப்பு பகுதி இந்த கீரிப்பாறை மலை கிராமத்தில் தான் அமைந்துள்ளது. அப்புறமா நிறைய ரப்பர் மரங்கள் அமைந்துள்ளது. அப்புறமா 500-600 ஆண்டுகள் பழமையான பெரிய பெரிய மரங்கள் இந்த கீரிப்பாறை காளிகேசம் பகுதிகளை சூழ்ந்து வளர்ந்து நிற்கிறது. இந்த கீரிப்பாறை காளிகேசம் மலை கிராமங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை எண்ணெயின் தாலாட்டில் இருக்கும் ஒரு அற்புதமான இடம். நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கீரிப்பாறை மலை கிராமத்தை சுற்றியுள்ள காளிகேசம் அப்புறமா பெரும்பான்மையான பகுதிகள் இந்த நம்ம தமிழக அரசின் வனத்துறையோடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்து வருகிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கீரிப்பாறை மலை கிராமத்துக்கு நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தோ அல்லது தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து வந்தால் அப்படியே வண்டியில் உடனே இந்த கீரிப்பாறை காளிகேசம் இந்த மலை கிராமங்களுக்கு உடனே வந்துட முடியாது. ஏன்னா இது தமிழக அரசின், இந்த இடங்களெல்லாம் தமிழக அரசின் வனத்துறையோட தீவிர கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏரியாங்கிறதுனால தமிழக அரசின் வனத்துறையிடம் அனுமதி பெற்று தான் நீங்கள் இந்த காளிகேசம் கீரிப்பாறை பகுதிகளுக்கு வர முடியும். இந்த கீரிப்பாறை ஊருக்கு வருவதற்கு முன்னாடியே மெயின் ரோட்லேயே எங்கள் வனத்துறையோட செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டில் ஒரு ஆளுக்கு 25 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் வனத்துறையோட அனுமதி பெற்று தான் நம்ம இந்த கீரிப்பாறை ஊருக்கு வர முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக அரசின் வனத்துறைக்கு சொந்தமான பகுதிகளாக பார்க்கப்பட்டு வரும் இந்த கீரிப்பாறை காளிகேசம் பகுதிகள் எல்லாமே முழுவதும் நிறைய ரப்பர் எஸ்டேட்டு இங்கே நிறையா இருக்குது. பார்த்திபன், அஜித், தேவயானி இணைந்து நடித்த நீ வருவாயன திரைப்படம் காளிகேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலத்தில் எடுத்திருப்பாங்க. நீ வருவாயன திரைப்படத்தில் அஜித் தேவயானிக்கு பம்பரம் விட சொல்லி கொடுக்குற காட்சி இந்த பாலத்தில் தான் படமாக்குனாங்க. இந்த பாலம் பெருஞ்சாணி அணைக்கு மேலே குறுக்கே அமைந்துள்ள பாலம் காளிகேசங்கிற ஊரில் இருக்குது. காளிகேசம்ங்கிற ஊரில் பெருஞ்சாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தில் தான் அஜித் தேவயானிக்கு பம்பரம் விட சொல்லி கொடுக்குற காட்சி இந்த பாலத்தில் தான் படமாக்குனாங்க. காளிகேசம்ங்கிற ஊரில் இருக்கிற பெருஞ்சாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் இப்போ கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு. இந்த பாலத்தில் என்னுடைய 2 வீலர் நிற்குது பாருங்க. இந்த இடத்துல தான் அஜித்தோடைய 2 வீலரை விட்டுட்டு தேவயானிகிட்ட அஜித் ஐ லவ் யூ சொல்லுவார். நீ வருவாயன திரைப்படத்தில் இந்த காட்சியை இந்த பாலத்தில் எடுக்கும்போது கீழே இருக்கிற பெருஞ்சாணி அணையில் தண்ணி இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே நல்லா மழை பெய்கிறதுனால இந்த பெருஞ்சாணி அணை நிரம்பி வழிகிறது. நீ வருவாயன திரைப்படம் பெரும்பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் சுற்றி படமாக்குனாங்க. அதில் இந்த காட்சிகள் இந்த காளிகேசம் ஊரில் இருக்கக்கூடிய இந்த பாலத்தில் படமாக்குனாங்க. அப்புறமா பார்த்திபன், அஜித், தேவயானி நடித்த இதே நீ வருவாயன திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சாணி அணைக்கு உள்ளே எடுத்திருப்பாங்க. இந்த பெருஞ்சாணி அணை 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது. இது கடைசி நீர்பிடிப்பு பகுதி, இந்த அணையோடைய கடைசி நீர்பிடிப்பு பகுதி. இந்த பெருஞ்சாணி அணையில் இந்த கடைசி எண்டில் நல்ல மழைக்காலங்களில் மட்டும்தான் தண்ணி தேங்கும். இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே பரவலாக நல்லா மழை பெய்கிறதுனால இப்போ நம்மளால் உள்ளே போக முடியல. தண்ணி இல்லாத நேரம் இந்த இடத்த கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுவேன். நீ வருவாயன திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி, பல காட்சிகள் இந்த பெருஞ்சாணி அணைக்கு உள்ளதான் படமாக்குனாங்க. இந்த பெருஞ்சாணி அணைக்கு உள்ள போவதற்கான வழி இந்த வழி கிடையாது. இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கீரிப்பாறை செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட் பக்கத்துல இருந்து அப்படியே பேக் சைடு போனால் இந்த பெருஞ்சாணி அணைக்கு உள்ளே போயிடலாம். இந்த பெருஞ்சாணி அணையில் தண்ணி இல்லாத நேரத்தில் உள்ளே போய் பார்த்தா சோலை மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அணை. பெரும்பாலும் இந்த அணையில் நிறைய தண்ணி இருக்காது. இப்போ மழைக்காலங்கிறதுனால நல்லா தண்ணி பெருவி நிற்குது.
இந்த பெருஞ்சாணி அணைக்குள்ள இந்த நீ வருவாய் என திரைப்படம் மட்டும் எடுக்கல, நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த பெருஞ்சாணி அணை, கீரிப்பாறை, காளிகேசம் இந்த பகுதிகளெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட். இந்த நீ வருவாய் என திரைப்படத்தில் அஜித் என்ட்ரி ஆகிற சீனு இந்த கீரிப்பாறை மெயின் ரோட்லேயே தான் படமாக்குனாங்க. இந்த கீரிப்பாறை மலை கிராமத்தில் அமைந்துள்ள மெயின் ரோட்டில் தான் இந்த நீ வருவாய் என திரைப்படத்தில் அஜித் பைக்கில், இந்த படத்திலேயே பைக்கில் வர்ற மாதிரி என்ட்ரி ஆவார். அந்த சீனு இந்த மெயின் ரோட்டில் தான் படமாக்குனாங்க. இந்த நீ வருவாய் என திரைப்படத்தில் அஜித் பைக்கு ஓட்டிட்டு வர்ற சீனில் தான் இந்த நீ வருவாய் என திரைப்படத்தில் என்ட்ரி ஆவார். அந்த சீனு இந்த கீரிப்பாறை மலை கிராமத்தில் அமைந்துள்ள இந்த மெயின் ரோட்டில் தான் படமாக்குனாங்க. அப்புறமா இந்த நீ வருவாய் என திரைப்படத்தில் அஜித் தேவயானியை பேருந்து நிறுத்தத்தில் முதலாக சந்திக்கிற காட்சி இந்த கீரிப்பாறை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கீரிப்பாறை கிராமத்துக்கு சொந்தமான இந்த ரேஷன் கடை தெருவில் எடுத்திருப்பாங்க. நீ வருவாய் என திரைப்படம் இந்த கீரிப்பாறை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடை முன்னால் இந்த ரோட்டில் படமாக்கும் போது இந்த இடத்துல செட்டு போட்டிருக்காங்க. ஒரு பேருந்து நிறுத்தம் மாதிரியும் மார்க்கெட்டு மாதிரி செட்டு போட்டு இந்த இடத்துல படமாக்குனாங்க. இந்த கீரிப்பாறை கிராமத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தெருவில் தான் பேருந்து நிறுத்தம் மாதிரியும் மார்க்கெட்டு மாதிரியும் செட்டு போட்டு இந்த நீ வருவாய் என திரைப்படத்தில் தேவயானி பஸ் ஏறும்போது திருடன் தேவயானியோடைய செயினை எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்சியெல்லாம் இங்கே தான் படமாக்குனாங்க. தேவயானியுடைய செயினை அத்துட்டு போகிற திருடனை அஜித் அட்டக்கத்தி வீசி திருடனை பைக்கிலிருந்து விழ செய்கிற காட்சி. அஜித்துக்கும் திருடனுக்கும் ஒரு சண்டை காட்சியும் இந்த கீரிப்பாறை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடை முன்னால் இந்த ரோட்டில் பஜார் மாதிரி செட்டு போட்டு படமாக்குனாங்க. நீ வருவாய் என திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் இந்த கீரிப்பாறை மெயின் ரோடையும் இந்த கீரிப்பாறை ஊருக்குள்ளே போகக்கூடிய தெருவையும் இணைத்து செட்டு போட்டு இந்த இடத்துல தான் படமாக்குனாங்க. இந்த நீ வருவாய் என திரைப்படத்தில் அஜித் திருடனை பிடிச்சி செயினை தேவயானிக்கு வாங்கி கொடுக்குற காட்சி. இந்த நீ வருவாய் என திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் இந்த இடத்துல தான் எடுத்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இந்த கீரிப்பாறை கிராமத்து மக்கள்கிட்ட விசாரித்து தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். நான் இந்த கீரிப்பாறை கிராமத்தில் இருக்கிற குறைஞ்சது ஒரு 10-15 பேர்கிட்ட விசாரித்து தான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். இந்த காட்சிகள்லாம் இந்த இடத்துல தான் படமாக்குனாங்க. ரவுடியிடமிருந்து தேவயானி செயினை மீட்ட அஜித் மறுபடியும் செயினை தேவயானியிடம் கொடுக்க வர்ற காட்சியில் இந்த கீரிப்பாறை ரோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரப்பர் மர தோட்டங்கள் தெரிகிற மாதிரி படமாக்கியிருப்பாங்க பாருங்கள். நீ வருவாய் என படத்தில் இந்த ரோட்டில் தான் பஸ் நிற்கும். தேவயானிகிட்ட அஜித் செயினை கொடுக்குற காட்சியெல்லாம் இங்கே தான் படமாக்குனாங்க. இன்னைக்கு கீரிப்பாறை பகுதிகளில் பயங்கரமான மழை, காலையிலேருந்தே மழை பெய்துகிட்டே இருக்குது. இந்த ஜங்ஷனில் இந்த கீரிப்பாறை கிராமத்துக்கு உள்ளே போகக்கூடிய தெருவில் இந்த கார்னரில் தான் இந்த படம் எடுத்தாங்கன்னு இந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த நீ வருவாய் என படம் எடுத்த இந்த கீரிப்பாறை மலை கிராமம் பார்க்குறதுக்கு பச்சை பசேல் என்று அழகாக இருக்குது. இப்போது மழை நேரத்தில் இந்த கீரிப்பாறை ஊரை பார்க்குறதுக்கு அவ்வளவு கூடுதல் அழகாக இருக்குது. நீ வருவாய் என திரைப்படம் எடுத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரிப்பாறைங்கிற மலை கிராமம் அதிக மக்கள் நெருக்கடி இல்லாத அமைதியான அழகான கிராமம். அவர் யாரு? உனக்கு தெரிஞ்சவரா? உன் பேரை கரெக்டா சொல்றாரு. நீ வருவாய் என திரைப்படம் எடுத்த இந்த கீரிப்பாறை மலை கிராமத்துக்கு அஜித், பார்த்திபன், அப்புறம் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், மோகன், நதியா இப்படி இந்த கீரிப்பாறை கிராமத்துக்கு வராத நடிகர்களே கிடையாது.
அது என்னென்ன படங்கள் என்பதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நீ வருவாயன திரைப்படத்தில் தேவயானிக்கு அஜித் சல்யூட் அடித்து வழி அனுப்பிவிட்டு அஜித் கிளம்ப போகிற காட்சியில் இந்த கீரிப்பாறை மெயின் ரோட்டையும் இந்த கீரிப்பாறை கிராமத்துக்குள்ளே போகக்கூடிய இந்த தெருவையும் அழகாக காட்டியிருப்பாங்க பாருங்க. இந்த நீ வருவாயன படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியில் பஸ்ஸு கிளம்புனதும் அஜித் பேக்கை எடுத்துட்டு இந்த கீரிப்பாறை கிராமத்துக்கு போகக்கூடிய தெரு வழியாக போகிறது மாதிரி காட்சி இதே ஆங்கிளில் படமாக்கியிருப்பாங்க பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.